சார் இன்னைக்கு நம்ம டெக்னிக்கல் ப்ரோக்ராம்ன்றது தான் பேரு. பட் ஆனா நான் டெக்னிக்கலா எல்லாருக்கும் புரியுற மாதிரி சிம்பிளா ஷார்ட்டா நம்ம நார்மலா எப்படி பேசுமோ அந்த மாதிரி சொல்லலான்றது தான் என்னோட ஐடியாவா இருக்கு. இன்னைக்கு வந்து ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் பத்தி பேச போறோம். இதுக்கு முன்னாடி நடந்த எம்சிஎம் மீட்டிங்ஸ்ல வந்து ஏஐ பத்தி நிறைய பார்த்தோம், நிறைய மற்ற நரேட்டிவ்ஸ் பத்தி எல்லாம் பார்த்தோம். இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போற இந்த டாபிக் வந்து ஸ்மார்ட் கான்ட்ராக்ட். நம்ம நிறைய பேசியிருக்கோம் இதுக்கு முன்னாடி ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் பத்தி. இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்லாம் என்ன, எப்படி இது ஒர்க் ஆகுது, யார் யாரெல்லாம் இதுல இன்வால்வ் ஆகிறா, இது எல்லாமே நம்ம பேசியிருக்கோம். பட் ஆனா எக்ஸாக்டா வந்து ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ன்ற ஒரு கான்செப்ட் என்னன்றது நிறைய பேருக்கு தெரியலையோன்னு எங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு டவுட் இருந்தது. ஸோ சிம்பிளா இதை வந்து எப்படி என்ன ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்னா என்னன்றதை பத்தி ஒரு 5-10 மினிட்ஸ்க்குள்ள இந்த செஷனை முடிச்சிடலாம். So this is the introduction to smart contract. ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்னா இது வந்து டெக்னிக்கல் வேர்ட். பட் சிம்பிளா சொல்ல போனோம்னா பிளாக் செயின்ல செயல்படக்கூடிய ஒரு டிஜிட்டல் கான்ட்ராக்ட். இதுக்கு பேர் தான் வந்து ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்னு நம்ம சொல்றோம். பல்வேறு துறைகள்ல இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ஸ் வந்து இன்னைக்கு வந்து செயல்படுத்திட்டு இருக்காங்க. இதுல வந்து ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ன்ற பேருக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப ஸ்மார்ட்டான ஒரு கான்ட்ராக்ட். எல்லாமே வந்து டிஜிட்டல் வடிவில் கோடிங் பேஸ் பண்ணின ஒரு கான்ட்ராக்ட். இதுல எந்த கான்ட்ராக்டா இருந்தாலும் இதுல வந்து நடுவுல வந்து மக்கள் கிடையாது, நடுவுல வந்து மீடியேட்டர்ஸ் கிடையாது, யாருமே கிடையாது. ஸோ இந்த கான்ட்ராக்ட்ல சைன் பண்ற எல்லா அக்ரிமெண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 துல்லியமாகவும் ரொம்ப வேகமாகவும் செயல்படக்கூடிய கான்ட்ராக்ட் தான் வந்து ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்னு நம்ம சொல்றோம். ஓகே, அடுத்தது வந்து பிளாக் செயின் டெக்னாலஜி. இது வந்து பேக் போன் ஆஃப் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்னு நம்ம சொல்றோம். அது என்னன்றது நான் சொல்லிடுறேன். இப்போ பிளாக் செயின் டெக்னாலஜி நம்ம நிறைய பேசியிருக்கோம், நிறைய பேர் நமக்கு நாலேஜ் கொடுத்துருக்காங்க. பிளாக் செயின்றது வந்து இட் இஸ் அ டிஸ்ட்ரிபியூட்டட் லெட்ஜர். ஓகே, இந்த டிஸ்ட்ரிபியூட்டட் லெட்ஜர்ல போகும்போது இந்த பிரைவசி, நம்மளோட என்ன சொல் டிரான்ஸ்பரன்சி, இது எல்லாமே வந்து ரொம்ப சேஃப்கார்டா இருக்கும்ன்றது தான் வந்து இப்போ நம்ம சொல்ல வர்றது. இப்போ ஒரு கான்ட்ராக்ட் வந்து ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் வந்து பிளாக் செயின் மூலமா பண்ணும்போது ஆஸ் யூஷுவல் டிஸ்ட்ரிபியூட்டட் லெட்ஜரா அது பிரிஞ்சு போகும்போது இதை யாராலையுமே வந்து அழிக்க முடியாது, மேனிப்புலேட் பண்ண முடியாது, எடிட் பண்ண முடியாது. அண்ட் இட் இஸ் கால்ட், பேசிக்கா சொல்ல போற ஒரு டேம்பர் ப்ரூஃப். இப்போ ஒரு மாதிரி கொல்லாக்கெல்லாம் சொல்ல போனா மூணாவது மனுஷன் என்ன நினைச்சா ஒன்றும் கிழிக்க முடியாது. அப்படிதான் வந்து இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி வந்து ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் வந்து பேக் போனா இருக்கு. ஸோ இதுக்கு அப்புறம் வந்து கிரிப்டோ கரன்சிக்கும் பிளாக் செயினுக்கும், கிரிப்டோ கரன்சிக்கும் ஸ்மார்ட் கான்ட்ராக்டுக்கும் என்ன சம்பந்தம்ன்றதை பார்க்க போறோம். கிரிப்டோ கரன்சின்றது அந்த வேர்ட்லயே வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கிரிப்டோ கரன்சி வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம்னா வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட். இப்போ ஒரு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் வந்து நீங்க யூஸ் பண்ணணும்ன்ற ஒரு ஒரு நிர்பந்தம் வரும்போதோ இல்லை அதுக்கான தேவை வரும்போதோ எல்லாத்துக்குமே ஒரு சார்ஜஸ் இருக்கு. அந்த சார்ஜஸ் வந்து நம்மளோட ரெகுலர் ஃபியட் கரன்சில நம்மளால பே பண்ண முடியாது. அப்ப என்ன பண்றோம்னா இதை வந்து பே பண்றதுக்கு நம்ம கிரிப்டோ கரன்சிஸ் யூஸ் பண்றோம். பிட் காயின் மாதிரி, எத்ரியம்ன்ற காயின் மாதிரி, பெல்டெக்ஸ் காயின் மாதிரி, இந்த மாதிரி காயின்கள்ல தான் நீங்க வந்து அதோட சார்ஜஸ் வந்து பே பண்ற மாதிரி வரும். ஸோ ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் யூஸ் பண்ணோம்னா கிரிப்டோவோட தயவு இல்லாமலோ இல்லை கிரிப்டோ வந்து அதுக்கு ஒரு ஃபியூவல் மாதிரியோ இருக்கிறதுனால கிரிப்டோ இல்லாம ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் கிடையாது. ஸோ இதை தான் நம்ம சொல்ல வரோம். அடுத்தது வந்து ஏஐ அண்ட் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ல என்ன சம்பந்தம், அதையும் இப்போ பார்க்க போறோம். இப்போ இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ன்றது வந்து ஒரு ப்ரீ ப்ரோக்ராம்டு வெர்ஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம ஒரு வெண்டிங் மெஷின் வெண்டிங் மெஷின் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. ஒரு நம்ம காயின் போட்டால் நமக்கு தேவையான ஜூஸ் பிஸ்கெட்ஸ் எல்லாம் இருக்க மாதிரி ஒரு வெண்டிங் மெஷின், அது எல்லாமே ப்ரீ ப்ரோக்ராம். இப்போ நீங்க வந்து ஏதோ ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் வேணும்னா அதுக்கு பின்னாடி வந்து ஒரு ப்ரோக்ராம் இருக்கும். அந்த ப்ரோக்ராம் என்னவா இருக்கும்னா நீங்க செலக்ட் பண்ற ப்ராடக்ட்டை, அந்த ப்ராடக்ட்டுக்கான விலை, அந்த ப்ராடக்ட்டுக்கான அந்த நியூமரிக்கல் பட்டன் ப்ரெஸ்ஸிங், இது எல்லாமே வந்து ஈக்குவலைஸ் ஆயிட்ட பிறகுதான் ஆனா மட்டும்தான் வந்து உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் வந்து டிஸ்பென்ஸ் ஆகும் கரெக்டா. இதுக்கு பின்னாடி வந்து ஒரு பெரிய ப்ரோக்ராம் இருக்கு. இந்த மாதிரி ஒரு
ஆட்டோமேட்டட் ப்ரோக்ராம் தான் வந்து ஸ்மார்ட் கான்ட்ராக்ட். இது இப்போ வந்து ஏஐயோட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஜாயின் பண்ணிருக்கனால அதோட எஃபிஷியன்சி வந்து இன்னும் பெட்டரா இருக்கு. அண்ட் இன்னொன்னு வந்து ஃபாஸ்ட் டெசிஷன். இப்போ இது இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் இல்லாம வேற யாராச்சும் ஒரு ஒரு மேனுவலா ஒண்ணு நடக்கிறதா இருந்தா இதுக்கு வந்து நம்ம போய் கேட்கணும், அவர் போய் தேடணும், எடுத்து கொடுக்கணுன்ற மாதிரி வேலைகள்லாம் இருக்குல்ல. இப்போ அதுக்கான வேலைகள்லாம் கிடையாது. இப்போ எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக் டெசிஷன் வந்து ரொம்ப ஃபாஸ்டா எடுத்துக்கலாம். அண்ட் அண்ட் ஆஸ் யூஷுவல் வந்து இது எல்லாமே டேட்டா ட்ரிவன் கான்ட்ராக்ட்ன்றதுனால இதுல எந்த தப்பு நடக்கிறதுக்கோ எந்த மேனிப்புலேஷன் நடக்கிறதுக்கோ வாய்ப்பு இல்லைன்றது தான் வந்து சொல்லுவாங்க. இப்போ ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ல இப்போ எந்த ஒரு இதுல பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்ம எத்ரியம் வர்ச்சுவல் மெஷின்ஸ் இவிஎம்ன்றது என்னன்னு சொல்லிடுறேன். இவிஎம் தான் வந்து இப்போதைக்கு வந்து ஸ்மார்ட் கான்ட்ராக்டோட என்ன சொல்றது, ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் யூஸ் பண்ணணும்னா நீங்க வந்து இவிஎம்ல தான் இப்போதைக்கு யூஸ் பண்ணணும். அது வந்து எத்ரியம்னு ஒரு காயின் பத்தி நம்ம இதுக்கு முன்னாடியும் பேசியிருப்போம். நிறைய நிறைய லீடர்ஸ் பேசும்போதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. இந்த எத்ரியம்ல இருக்கிற ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இதுவும் வந்து டீசென்ட்ரலைஸ்ட் எக்ஸிகியூஷன்ல போறது தான். இதுல வந்து எந்த ஒரு மேனிப்புலேஷனும் பண்ண முடியாது. இந்த பிளாக் செயின்ல இருக்கிறதுனால எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. பட் ஆனா இதுல ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, தேர்ட் பார்ட்டி வந்து நம்மளோட கான்ட்ராக்ட் வந்து பார்க்க முடியும்ன்ற ஒரு ஒரு சின்ன ஃபிளா இருக்கு. ஸோ அதை தவிர பாக்கி எல்லாமே வந்து இதுவும் வந்து ஒரு மாதிரி ஸ்மார்ட்டான ஒரு கான்ட்ராக்ட் தான். ஓகே, இப்போ பெல்டெக்ஸ்க்கும் பிரைவசிக்கும் என்ன, பெல்டெக்ஸ் அண்ட் பிரைவசி இன் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ல வந்து பெல்டெக்ஸோட ரோல் என்னன்றது இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போறோம். ஸோ எத்ரியம் இப்போ நான் பேசினேன் இல்லையா, எத்ரியம் வந்து இட் இஸ் ஒர்க்கிங் ஆன் பப்ளிக் பிளாக் செயின். பப்ளிக் பிளாக் செயின் வரும்போது இந்த பிட்வீன் இந்த ரெண்டு ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ற ரெண்டு பார்ட்டிகள் தவிர மூணாவது ஆட்களும் வந்து பார்க்க முடியும்ன்றது ஒரு ஒரு சின்ன ஃபிளா இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. இப்போ பெல்டெக்ஸ் பாத்தீங்கன்னா, பெல்டெக்ஸ் ஒர்க்ஸ் ஆன் பிரைவேட் பிளாக் செயின். பிரைவேட் பிளாக் செயின் வரும்போது நம்மளோட கான்ட்ராக்ட் இந்த சென்ஸ் யார் ரெண்டு பேருக்குள்ள கான்ட்ராக்ட் போட்டிருந்தாங்களோ அந்த கான்ட்ராக்டுக்கு நடுவுல வேற மூணாவது பார்ட்டி வந்து யாருமே வந்து அதை பார்க்க முடியாதுன்றது அடுத்தது. இது ஏன்னா நம்ம பெல்டெக்ஸ் பத்தி நிறைய பேசுவோம். பெல்டெக்ஸோட மோஸ்ட் ப்ரியாரிட்டின்னு பாத்தீங்கன்னா பிரைவசி. அதனால சொல்றேன். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம மோஸ்டா எல்லா இடத்துலயுமே வந்து பெல்டெக்ஸோட டாப் 5 நரேட்டிவ்ஸ்ல நம்ம இருக்கோம். அது அப்படிதான் வந்து 100+ பிளேசஸ்ல இருந்து நம்ம வந்து டாப் 100க்குள்ள வந்தோன்றதுக்கெல்லாம் மெயின் காரணமே வந்து பாத்தீங்கன்னா, நம்மளோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து பேஸ்ட் ஆன் த ரெகுலர் அண்ட் த நீட் ஆஃப் த ஹார் ப்ராஜெக்ட்ஸ்ல இருக்கும். அதான் சொல்ல வரேன். நெக்ஸ்ட் ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ், இவிஎம் அண்ட் பெல்டெக்ஸோட இன்டிகிரேஷன். இந்த இன்டிகிரேஷன் நமக்கு அப்ளிகேஷன்னா என்ன தோணுது? அப்ளிகேஷன்ன்றது ஒன்னே ஒண்ணுதான் இல்லையா. ஒரு சேலஞ்சோ இல்ல ஒரு ப்ராப்ளம் இருக்கோ அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கறதுக்கு பேர் தான் வந்து அப்ளிகேஷன். அது நம்ம லீடர்ஸ் நிறைய பேர் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்க இப்போ வந்து இவிஎம்ல வந்து பப்ளிக் பிளாக் செயின்ல வந்து ஒர்க் ஆகிற ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் தேர்ட் பார்ட்டி பார்க்க முடியும்ன்றது ஒரு சின்ன சின்ன ப்ராப்ளம். அப்ப அந்த ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் வந்து எப்போ வரும்னு பாத்தீங்கன்னா, பெல்டெக்ஸோட இன்டிகிரேஷன் வித் இவிஎம். இப்போ பெல்டெக்ஸ் வந்து நம்ம ஆரம்பத்துல இருந்தே சொல்றோம், பெல்டெக்ஸ் வந்து பிரைவசி ப்ரையாரிட்டைஸ்டு காயின் இதெல்லாம் நம்ம பேசிட்டு இருந்தோம். அண்ட் பிளாக் செயின் டெக்னாலஜி அண்ட் வெரி அட்வான்ஸ்டு டெக்னாலஜி யூஸ் பண்ற ப்ராஜெக்ட்ஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அப்போ பெல்டெக்ஸோட இன்டிகிரேஷன் வித் இவிஎம்ல வரும்போது அது வந்து 100% பிரைவேட் அண்ட் சேஃபா இருக்கும்ன்றது சொல்ல வரும். இப்போ இந்த இவிஎம் பத்தி பேசணும், இந்த அப்ளிகேஷன் பத்தி, ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ஸ் பத்தி பேசணும். இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ஸ் எங்கெங்கெல்லாம் வந்து எந்தெந்த துறைகள் எல்லாம் யூஸ் பண்றாங்கன்றது ஒரு சின்ன வீடியோ, ஒரு 1 minute வீடியோல நம்ம பார்த்துக்கலாம். Next, let's look at some common smart contract use cases. Digital identity.
One of the most popular smart contract use cases is digital identity. Smart contracts can help other parties to learn more about the individual without knowing their true identity or verifying transactions. The frictionless KYC can help improve resilience, interoperability, compliance, and more. Loans and mortgages. Smart contracts have been helping improve financial services, including loans and mortgages. It assists with the error-free process and helps to track payments and release the property when the whole loan is paid off. Government. Smart contracts can help the government manage operations better. The operations include land title recording, which may help the government with property transfers. Plus, it will reduce auditing costs and improve transparency. Smart contracts also help with electronic elections. Supply chain management. Yet another. So it is handy for you to track items within the supply chain, which offers complete. சாரி, ஒரு சின்ன டெக்னிக்கல் எரர். 1 செகண்ட். ஸோ இந்த வீடியோ வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நம்ம ரன் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன். ஏன்னா இப்போ டைம் வந்து நம்மளோட பிளான்டு டைமோட தாண்டி போயிட்டு இருக்கோம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்த்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்தெந்த துறையில் வந்து இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் யூஸ் பண்ணுறாங்கன்றதை நம்ம பார்த்தோம். அண்ட் ஃபியூச்சர் ப்ராஸ்பெக்ட்ஸ்ன்னு பார்க்கும்போது கவர்மெண்ட் அடாப்ஷனாக இருக்கட்டும், பிஸ்னஸஸாக இருக்கட்டும், மெடிக்கல் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், இல்லை ஃபினான்ஸ் செக்மெண்ட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா செக்மெண்ட்ஸ்லையுமே வந்து இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ஸ் வந்து யூஸ் ஆக போகுது. இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் பிரைவேட் பிளாக் செயின்ல இவிஎம் ஒர்க் ஆகணும்னா தே ஹேவ் டு கோ அலாங் வித் பெல்டெக்ஸ். இப்போ பெல்டெக்ஸ் இல்லாம எத்ரியம் வந்து தனியா பண்ணும்போதே பாத்தீங்கன்னா ஆரம்ப காலத்துல 20 ரூபாய்க்கு கீழே இருந்த காயின் வந்து இன்னைக்கு 3.2 லட்சத்தை தாண்டி போயிட்டு இருக்கு. அப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி ஒரு கான்ட்ராக்ட மூணாவது மனுஷன் பார்க்க முடியாது, ரெண்டு பார்ட்டிஸ்க்கு மட்டுமே வந்து பார்க்க முடியுன்ற மாதிரி ஒரு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் வரும்போது யார் வந்து எதை அடாப்ட் பண்ணுவா? பப்ளிக்கா இருக்கிறதே பிரைவேட்டா இருக்கிறதே பார்த்தீங்கன்னா 100% பிரைவேட்டா இருக்கிற ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் தான் வந்து எல்லாரும் தேர்ந்தெடுப்பாங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி வீடியோல பார்த்த மாதிரி இருக்கிற எல்லா துறைகளிலுமே இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கன்னா பெல்டெக்ஸ் இன்னைக்கு நம்ம பேசுற மாதிரி 4 ரூபாய் 5 ரூபாய் கதையெல்லாம் நம்ம பேசுறதுக்கு அவசியமே கிடையாது, பேசவும் மாட்டோம். இது ரூபாய்கள்லயோ ஃபியட் கரன்சிலோ பேசுற விஷயம் இல்லை. பெல்டெக்ஸ் வில் கோ இன் அ டிஃபரெண்ட் ஹைட் அண்ட் வி வில் பி டாக்கிங் ஆன் hundreds and hundreds of dollars பெர் காயினோட இது சொல்றேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஜெய் ஹிந்த்.